வணக்கம். எனது எங்களது எங்களது பிள்ளை மாரிச்செல்வன், சார் ராமதாஸ் அவருடைய பிள்ளை கோபிநாத், 2 பேரும் இந்த பள்ளிக்கூடத்தில் 92, 93, 93, 94 ஆகிய 3 வருடங்களில் +1 +2 படித்தாங்க. +1 +2 படிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் படிப்படியாக உடனே பிஇ படிக்க போயிட்டு படித்து அவங்க மேலே வேலைக்கு வந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு இப்பொழுது வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இவங்க 2 பிள்ளைங்களும் 2 பேரும் டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க. படிப்பில் மட்டும் கிடையாது, படிப்புலையும் கெட்டிக்காரவங்க, நண்பர்களாகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் பழகினாங்க. அதனால ஒருத்தர் கன்னடாவில் இருக்கிறாப்புல ஒரு நண்பர், அதாவது கோபிநாத். என் பிள்ளை மாரிச்செல்வன் தான்சானியாவில் இருக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு வேலை கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டுட்டு வரும்போது நான் சொன்னேன், அந்த பிள்ளைங்க மார்க் எடுத்துருக்கிறாங்க, அதை செய்யலாமான்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாம், அந்த பசங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும், இருக்கிற பிள்ளைங்களை எல்லாருமே முன்னுக்கு வரணும், நல்லா படிக்கணும், நாங்கள் மட்டும் படித்து முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களும் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவர்களாக வரணும். ஆகையினால அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு முதல் மார்க் எடுத்த 3 பேருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக ஒன்று கொடுத்து அவங்க மேற்கொண்டு காலேஜில் சேர்றதுக்கு அது வழிவகுக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால அதை மேற்கொண்டு இப்போ நான் இங்கே தலைமை ஆசிரியரை கேட்டதுக்கு அவரும் ஓகே சார், நீங்கள் தாராளமாக இவ்வளோ தூரம் செய்யும்போது தாராளமாக செய்யலாம் சார்னாரு. அது ஏன்னா அந்த நகராட்சி ஸ்கூல் எல்லாருமே ஒரு இதாக பண்ணலாம், பெரிய தனியார் கல்லூரியெல்லாம் தனியார் பள்ளிக்கூடம்லாம் சிறந்த பள்ளிக்கூடம், நகராட்சி பள்ளிக்கூடம் சரியில்லைன்ற மாதிரி இருந்தாங்க. பட் இந்த நகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க நிறைய பேர் ஹையர் அஃபீஷியல்ஸ் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதில் எங்கள் பிள்ளைங்க எடுத்துக்காட்டு, எங்கள் பிள்ளைங்களும் 3 பேர், அதாவது கோபிநாத்தை சேர்த்து 3 பேர், என் மதன் மோகன் ஒருத்தர், அவங்க எல்லாருமே ப்ரொஃபஸராக இருக்காங்க, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. என் பிள்ளை இன்ஜினியரு, இவங்க பிள்ளை இன்ஜினியரு, ஒருத்தர் கன்னடாவில் வேலை செய்கிறார், ஒருத்தர் தான்சானியாவில் வேலை செய்கிறார், எல்லாம் பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு உட்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு இந்த படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தொகை ஒன்று கொடுத்துட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வேறு சில ஏதாவது செய்ய வேண்டியிருக்குது, அதை திரும்ப எங்கள் பிள்ளைங்கள்கிட்ட நாங்கள் சொல்லி அதை செய்ய முடியும்னாக்கா நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.